ஹாய், நான் உங்கள் பகவதி டிசைனர் பேசுகிறேன். இப்போ நீங்கள் வந்து புதுசாக ப்ளவுஸ் கற்றுட்ருக்கீங்க அப்படின்னா அதில் சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கும். அந்த டவுட்டில் ஒரே ஒரு டவுட் என்னென்னா, ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது. முன்பகுதியில் கைக்குழி மாதிரி கட் பண்ணியிருப்போம். அந்த பீஸ் வந்து முன்னுக்கு பின்னுக்கு வைக்கிறதுக்கு மாற்றி வச்சுருவீங்க. அது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க. இது ப்ளவுஸ் பீஸு. இது பார்த்திங்கன்னா பேக் சைடு வரும், இது ஃப்ரண்ட்டுக்கு வரும். இதுதான் ஃப்ரெண்டு, புரியுதுங்களா? இது ஃப்ரெண்டு வரும். அந்த ஃப்ரெண்டு பக்கம் என்னென்னா, நான் வந்து கைக்குழி கட் பண்ணியிருப்பேன். இது வந்து பேக் சைடு கைக்குழி கட் பண்ணியிருக்க மாட்டேன். இது எதனாலன்னா, நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இதே லைனில் இப்படி வந்துட்டேன்னா செகண்ட் கிளாத் கொடுப்போம் தெரியுமா, அதுலேயுமே இதே மாதிரி வரணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இதில் நான் ஜக்கா கொடுத்துருக்கேன். நீங்களும் அதே மாதிரி இந்த மாதிரி ஜக்கா கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஷேப் வந்து மாறாது. இல்லைன்னா என்ன ஆகும், இந்த பீஸ் இங்கே வரும், இங்கே வரும். இப்போ இதில் கைக்குழி இருக்குது, இதில் கைக்குழி நீங்கள் கட் பண்ண பீஸ் இந்த பக்கம் வந்துருக்கும். அந்த ஒரு மிஸ்டேக்கில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் என்னென்னா, இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு கரெக்டாக அதே ஸ்டிச்சிங்கோட இந்த கைக்குழி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜக்கா கொடுத்துட்டிங்கன்னா லைனாக வந்துடும். ஓகேங்களா? வந்து நான் இப்போ சொல்லி தந்தது உங்களுக்கு புரிஞ்சுதான்னு பாருங்கள். உங்களுக்கு இன்னும் விளக்கமாக வேணும்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ கூட போட்டு தரேன். ஆனால் உங்களுக்கு இதே மாதிரி ப்ளவுஸில் ஏதாவது டவுட் ஏதாவது வேணும்னா கமெண்ட்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப்பில் பார்க்குறதா இருந்தால். ஓகேங்களா? பாய்.